இனி நீ எம்பி இல்ல, கவுன்சிலரா கூட ஆக முடியாது. அதாவது நண்பர்களே, இந்த திரௌபதி கனிமொழி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். எப்படி போன எலெக்ஷன் டைமுக்கு முன்னால கூக்குரல் இட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். மக்கள் பூரா, தமிழகத்தில் இருக்க மக்கள், பெண்கள் பூரா இளம் விதவைகள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. டாஸ்மாக் மூடவே மாட்டேங்கிறாங்க. டாஸ்மாக் நடத்துறதே இவங்க தான். டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், இவங்க எல்லாம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிற்சாலையை அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. பிராஞ்சு அங்கங்க இந்த கனிமொழி அம்மாவும் வச்சிருக்குது, இல்லையெல்லாம் சொல்ல முடியாது. வச்சுக்கிட்டு என்ன ஒரு நாடகம் மக்கள்கிட்ட, என்ன ஒரு திமிர் பேச்சு, தெனாவட்டு பேச்சு. திருப்பதி போயிட்டு அங்க ஒரு பொம்மை அங்க இருக்கிறது. அப்புறம் லட்டு வாங்கி திங்க போனியாமா? அதே மாதிரி இருக்கிறது நில அளவை கல்லாமா. உங்களுக்கு கோயிலே பிடிக்காது. நீ எப்போ போய் பார்த்த? மலையை போய் பார்த்த? சொல்லு, கேட்போம். சொல்லு, சரியான ஒரு எவிடன்ஸ் கொடு. நான் போனேன் பார்த்தேன்னு சொல்லு. சரி, எந்த நிலவை அளவுகள்ல ஆஞ்சநேயர் படம் பொறிச்சிருக்குது? எங்க குழியா இருக்குது தீபம் போடுற மாதிரி? இதெல்லாம் என்ன ஒரு உருட்டு? இதே அம்மா டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னாங்க. திருப்பி பப்ளிக்ல கேட்கும்போது நாங்க எப்ப அதெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு பொய் புரட்டு! ஏன்னா ஒரு ஆள் தான் குடும்பமே இப்படியா இருக்கணும். ஸ்டாலின் அதுக்கு மேல உளர்றாரு, உதயநிதி அதுக்கு மேல உளர்றாரு, சதானத்தை வேற வேற எடுத்துருவேன், செருப்பாலே அடிப்பாங்க மக்கள் உங்களை சொன்னாங்க. அவர் போட்டோ வச்சு செருப்பை கழட்டி அட்டி அட்டி அட்டின்னு அந்த மூங்கிலேயே அடிச்சாங்க. அந்த போட்டோ இதை வச்சுக்கிட்டு எல்லாம் அவர் சொன்னதுதாங்க. அவர் சொன்னது அப்படியே கருமாங்கிறது ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்ப இந்த அம்மா உளருக்கு ராசாவின் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களே, கனிமொழி ராசாவின் உள்ளம் கவர்ந்தவர், அவருக்கு இருக்கு வேட்டு. இனிமேல நீங்க எல்லாம் நின்று பாருங்க, மந்திரியா இல்ல, ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலைய நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க. மக்கள் யார் உருவாக்கல. ஏன்னா உங்களோட ஆணவ பேச்சு, உங்களோட திமிர் பேச்சு, பணம் இருக்குங்கிற ஒரு திமிரு எல்லாத்தையும் காட்டினீங்கல்ல. 2026 பாருங்க, உங்க டிஎம்கே கட்சி ஒளியும். இன்னும் சொல்ல போனா உங்க கூட இருக்க கூட்டணி கட்சி சேர்ந்து அழிஞ்சு போகும். திருமாவளவன் எடுத்துக்கங்க, அவர் இந்த நபர் காலியாயிருவாரு. ஏன்னா அவர் மேல இருக்க மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையை பூராமே அவர் பால் அடிச்சுட்டாரு. என்ன ஒன்னாலும் நான் திமுக தான் இருக்கேன்னு சொல்லி இந்த வேங்கவில் பிரச்சனையில அவர் தலையிடல, தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல அவர் தலையிடல. என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த தலைகளா சொல்லிட்டு போனார், திமுகவுக்கு சாதகமாவே முட்டு கொடுத்துட்டு போனாரு. இவரும் மன்னக்கவுவார். இன்னும் சொல்ல போனா வெங்கடேசன் ஒருத்தன் மதுரையில் இருக்கானே, குப்பை ஊருக்கு லாயக்கு இல்லாதவன், என்னமோ 2 இது எழுதிட்டானாமா. இஷ்டத்துக்கு பேசுறாங்க திருப்பரங்குன்றத்தை. இனி அவனுக்கு இருக்குது. மொத்தத்துல யாரெல்லாம் இந்து மக்களை எதிர்த்து பேசுனீங்களோ, இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதாவது மாற்று மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமியர்களோ எங்களுக்கு தான் சப்போர்ட், நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்றது பூரா பொய்ன்னு இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களும் உணர்ந்துட்டாங்க, இஸ்லாமிய சகோதரர்களும் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களே எப்பவுமே எங்களுக்கு நண்பர்களாக தான் இருக்கிறாங்க, அதுல மாற்றே கிடையாது. நீங்க தான் உள்ள ஊந்து அரசியல் பண்றீங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி போய் ஓட்டு கேட்டு பாருங்க, மக்கள் என்னென்ன செய்வாங்கன்னு. அந்த அதிசயத்தை எல்லாம் இன்னொரு 4 மாசத்துல பார்க்கலாம். மொத்தத்தில் 100 நாள்ல இந்த ஆட்சியோட காலம் முடியுது, ஆட்டம் முடியுது. திமுகங்கிற சமாச்சாரமே இத்தோட ஒளிஞ்சு போகுது. ஒளியட்டும் திமுக. நன்றி நண்பர்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.